விருதுநகர் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள குமுதா என்பவரும் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவரும் வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளிகள் ஆவர். இவர்கள் காது கேளாதோர் வாய் பேச முடியாதோர் பள்ளியில் ஒன்றாக படித்து காதலித்து வந்த நிலையில் இருவரும் திருமணம் செய்து கொண்டு பாதுகாப்பு கேட்டு ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். போலீசார் இருதரப்பு பெற்றோரை அழைத்து சமாதானம் செய்து காதல் ஜோடியை பாதுகாப்புடன் அனுப்பி வைத்தனர். நீலகிரியில் காதலர் தினத்தை முன்னிட்டு ரோஜா பூக்களின் விலை 4 மடங்கு உயர்ந்துள்ளது. வழக்கமாக ஒரு ஸ்டெம் ரோஜா பூக்கள் கட்டு 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 600 ரூபாய் வரை ஒரு கட்டு விலை அதிகரித்துள்ளது. சேலம் மாநகராட்சி ஆணையராக இருந்த ரஞ்சித் சிங் தேனி மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டு இன்று பொறுப்பேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் பயனாளிகளுக்கும் அரசு திட்டங்களுக்கும் உள்ள இடைவெளியை சரி செய்து அவர்களுக்கு நலத்திட்டங்கள் கிடைக்க செய்வது எனது முதல் பணியாக இருக்கும் என தெரிவித்தார். கலெக்டர் அதோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. இங்கே கண்டிப்பாக PDDRD மூலமா ஏடி பஞ்சாயத்து மூலம் எல்லா ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் லாஸ்ட் மைல் வரைக்கும் கண்டிப்பாக போகணும். அதில் கண்டிப்பாக இருக்கேன். மை மெயின் திஸ் திங் வில் பி ஐ வாண்ட் டு மீட் லாட் ஆஃப் பீப்புள். எவ்வளோ மீட் பண்ண முடியும், அவங்களோட பிரச்சனை என்னென்ன இருக்குது அதை கண்டிப்பாக இருக்கட்டும். என்னுடைய ஆஃபீஸில் எப்போவுமே டைமிங் ஒன்றும் கிடையாது. எந்த டைமிங்க்கு நீங்கள் வரலாம், இப்படியே ஃப்ரீ இருக்கா நீங்கள் உள்ளே வரலாம், பேசிக்கலாம். அண்ட் ஐ வில் பி ஆல்வேஸ் பி அவைலபிள். ஃபோன் எடுக்கலிங்க சில டைமில் நான் கண்டிப்பாக கால் பேக் பண்ணிடுவேன். அந்த மாதிரி நான் ஃப்ரீயாக தான் இருக்குவேன். எஸ்பெஷலி இப்போ ஆஃபீஷியல்ஸ்க்கும் அண்ட் பொதுமக்கள் யாருக்கும் அந்த மாதிரி டைமிங் எதுவுமே கிடையாது. I will try my best to implement and try my best to meet any time wherever is possible. So again எல்லாருமே நீங்கள் எங்களை வந்திருக்கீங்க. ஸோ நன்றி எல்லாருக்கும். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகா அலுவலகத்தில் உள்ள அலுவலக பணியாளர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள், கிராம அலுவலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழக அரசின் அரசு ஊழியர் விரோத போக்கை கண்டித்தும் பணி புறக்கணிப்பு செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாலுகா அலுவலகத்திற்கு ஆதார் மற்றும் சான்றிதழ்கள், பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்காக வந்த பொதுமக்கள், பயனாளர்கள் என பலரும் வந்து பணி ஏதும் நடைபெறாத காரணத்தினால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். போக்குவரத்து ஊழியர்களின் புதிய ஊதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து 15வது ஊதிய ஒப்பந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தொழிற்சங்க பயிற்சி மையத்தில் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என கூறி அதிமுக மற்றும் தேமுதிக தொழிற்சங்க நிர்வாகிகள் கண்ணில் கருப்பு துணி கட்டியவாறு கூட்டத்தில் பங்கேற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் உதகை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தவளமலை மலைப்பாதையில் உதகை நோக்கி வந்த சரக்கு லாரி நிலை தடுமாறி கட்டுப்பாட்டை இழந்து மேல் பகுதியில் உள்ள சாலையில் இருந்து 50 அடிக்கு கீழ் பகுதியில் உள்ள சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு பேரவை கூட்டம் நடைபெற்றது. வட்ட செயலாளர் கல்யாணசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் NCPH தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் உட்பட பலர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் திருக்கோவிலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சார்பாக குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுத்திட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் திருக்கோவிலூர் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சுமதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள ஸ்ரீ மணிகண்ட ஈஸ்வரர் ஆலயத்தில் நேற்றிரவு மர்ம நபர் ஒருவர் பின்பக்க சுற்றுச்சுவர் வழியாக புகுந்து கோவில் பூட்டை உடைத்து உண்டியலை திருடிச் சென்றுள்ளார். மேலும் காவல்துறையினர் இதுகுறித்து உடனடி நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி விமான நிலையத்தில் 1.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை இன்று திருச்சி மாநகராட்சி ஆணையர் சரவணன் தொடக்கி வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்வில் விமான நிலைய இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.